மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன? எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஒரு முக்கியமான கேள்வியை எருசலேமுக்கு கிழக்கே இருக்கிற ஒலிவ மலை சாரலிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு தனித்து உட்கார்ந்திருந்த போது இவ்விதமான ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்பினார்கள். இனி உலகத்துக்கு என்ன சம்பவிக்கும்? உலகத்தின் முடிவு எப்படி இருக்கும்? கடைசி காலம் எப்படி இருக்கும்? உம்முடைய வருகைக்கான அடையாளம் என்ன? அதை எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று பேசினார்கள். இது எருசலேமுக்கு மிக அருகில இருந்த ஒலிவ மலையில ஏற்பட்ட ஒரு கேள்வியாகும். இதுபோல இன்னொரு கேள்வியை கிறிஸ்துவுக்கு முன்பாக 607 வருஷத்துக்கு முன்பாக பாபிலோன் தேசத்தின் தலைநகரில, இன்றைக்கு இருக்கிற பாக்தாத், இன்றைக்கு இருக்கிற ஈராக், அந்த நாட்களில நேபுகாத் நேச்சார் அரசாண்டு கொண்டிருந்த போது இரவு படுக்கையிலே செல்வதற்கு முன்பாக இதே கேள்வியை உள்ளத்தில் கேட்டார். இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன? இனி உலகத்துக்கு என்ன நேரிடும்? முடிவு காலத்தில் என்ன நடக்கும்? தானியேல் 2:29 ஒரு ராஜா கேட்டார். ஒரு கேள்வி எருசலேமிலே கேட்கப்படுகிறது, அதே கேள்வி பாபிலோனிலே கேட்கப்படுகிறது. வேதம் 2 பட்டணங்கள் மேல் கட்டப்பட்ட ஒரு புத்தகமாகும். ஒரு பக்கம் எருசலேம், மறுபக்கம் பாபிலோன். எருசலேம் என்றால் தேவனுடைய நகரம் என்ற அர்த்தம். பாபிலோன் என்றால் குழப்பத்தின் பட்டணம் என்ற அர்த்தம். எருசலேம் தேவனுடைய சிங்காசனம், எருசலேம் தேவனுடைய நகரம், பரம எருசலேம் என்று அழைக்கப்படுகிறது. அதே நேரம் பாபிலோன் சாத்தானுடைய தலைநகரம். பாபிலோனை வேசிகளின் தாய் என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் வாசிக்கிறோம். அது சாத்தானுடைய ஒரு தலைநகரம். 2க்கும் இடைப்பட்ட தூரம் ஏறக்குறைய 400 மைல் தூரமாகும். பல நேரங்களிலே பாபிலோன் எருசலேமை மேற்கொண்டது, சிறைப்பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு போனது. பல நேரம் எருசலேம் பாபிலோனை மேற்கொண்டது. உள்ளூர 2க்கும் எப்போதும் போர் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. எருசலேமிலும் அதே கேள்வி எழுப்பப்படுகிறது, பாபிலோனிலும் அதே கேள்வி எழுப்பப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சீஷர்கள் எழுப்பின கேள்வியில ஒரு வார்த்தை சொன்ன கேட்டார்கள், உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அடையாளம் என்ன? உலகத்தின் முடிவுக்கு அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆண்டவருடைய 2வது வருகைக்கு அடையாளத்தை கேட்கிறார்கள். ஆண்டவர் அந்த அடையாளங்களை மத்தேயு 24ஆம் அதிகாரம் முழுவதிலும் சொன்னார், மார்க்கு 13ஆம் அதிகாரம் முழுவதிலும் சொன்னார், லூக்கா 23ஆம் அதிகாரம் முழுவதிலும் சொன்னார். இந்த வேதத்தில் 3இல் ஒரு பகுதி தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது, தீர்க்க தரிசனங்களாய் இருக்கிறது. இன்றைக்கு உலகத்தார்
கடந்த காலத்தை சரித்திரம் என்று பேசுகிறார்கள். நிகழ்காலத்தை தினசரி பேப்பர்ல என்ன நடக்கிறது என்பதை சொல்லுகிறார்கள். ஆனால் யாரும் வருங்காலத்தை குறித்து பேச முடிவதில்லை. அது அவர்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாய் இருக்கிறது. இந்த வேத புத்தகம் மட்டும்தான் கடந்தவைகளையும் சொல்லுகிறது, நிகழ்கிறவைகளையும் சொல்லுகிறது, வருங்காலத்தை குறித்தும் சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்து எப்படி பூமியில பிறப்பார்? அவர் முதலாவது பூமிக்கு வரும்போது உள்ள தீர்க்க தரிசனம் 20% என்றால், அவருடைய இரண்டாவது வருகை குறித்த தீர்க்க தரிசனம் 80% வேதத்தில் எழுதியிருக்கிறது. முழு வேதத்திலும் 1725 வசனங்கள் ஆண்டவருடைய வருகை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்தின் முடிவுக்கு நெருங்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த ஆண்டு டிசம்பர் 26 பயங்கரமான ஒரு சுனாமி உலகத்தை தாக்கினது. ஏதோ ஒரு தேசத்தை மட்டும் அது தொட்டுவிட்டு போகவில்லை. 10 தேசங்களிலே, நேராக இந்தோனேஷியாவில் இருந்து ஆரம்பித்தது, தாய்லாந்துக்கு போனது, மலேசியாவை அசைத்தது, இலங்கையில பயங்கரமான சேதத்தை ஏற்படுத்தியது, இந்தியாவின் கரையை தொட்டது, ஆப்பிரிக்காவுக்கு போனது. 10 தேசங்களை அது அசைய பண்ணினது மட்டுமல்ல, பூமிக்கு கீழாக இருக்கக்கூடிய பல பிளேட்ஸ் என்று சொல்லப்படுகிற அஸ்திபாரங்களை அது அசைத்தது. சுனாமியால் உலக சீதோஷ்ண நிலைமையே மாறி போனது. சாதாரணமாக உலகம் அதனுடைய அச்சில 23.5 டிகிரி சாய்வாக அது இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் சுனாமிக்கு பிறகு 23.5 டிகிரி சாய்ந்திருந்தது, இப்பொழுது 24 டிகிரியாக சாய ஆரம்பித்து விட்டது. இந்த சுனாமி வீசும்போது விஞ்ஞானிகள் சொல்லுகிறார்கள், பூமியே குலுங்க ஆரம்பித்ததான், முழு பூமி அசைய ஆரம்பித்தது. பழைய பாட்டிலே கர்த்தர் சொன்னார், இந்த பூமியை நான் 200 விசை அசைய பண்ணுவேன். அந்த ஒரு பெரிய அழிவாக அந்த சுனாமி எடுத்து வந்தது என்பதை பார்க்கிறோம். கடந்த காலங்களில் உள்ள அழிவுகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. பாம்பேல 10 நாட்கள் மழை, அதிலும் விசேஷமாக ஒரு 15 நிமிடம் பெய்த ஒரு பேய் மழை. பாம்பேக்கு நாங்க போயிருக்கும் போது சொன்னாங்க 36,000 பேரை பலி கொண்டாங்க. நாங்க சாப்பிட போன வீடு பக்கத்துல கூவம் போல ஒரு நதி போகிறது, கடலிலே சங்கமமாவதற்கு. நாங்க அந்த வீட்டில் இருக்கும்போது அந்த நதியை பார்த்தோம். அவர்கள் சொன்னார்கள், பிரேதங்களுக்கு மேல பிரேதம், ஏராளமான மிதந்து கொண்டு வந்த பிரேதங்கள் கடலுக்குள்ளே போகிறது. ஆனா கடல் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. கடல் அலைகள் திரும்பவும் அந்த பிரேதங்களை ஊருக்குள்ள அடித்து கொண்டு வந்தது. இந்த பிரேதங்கள் கடலுக்கு போக முடியாமலையும் உள்ளுக்குள்ள வர முடியாமலையும் அவ்வளோ பிரேதங்கள் வந்ததை பார்த்த உடனே நடுக்கமாய் இருந்தது என்று சொன்னார்கள். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அமெரிக்கா அவ்வளவு தூரம் விஞ்ஞானத்துல முன்னேறி இருந்தாலும் அங்க வீசின புயல் காற்று அவங்களால அறிந்து கொள்ள முடியவில்லை. தென் பகுதியில அடுக்கடுக்காய் புயல் காற்றோட பெருமழை அழித்து அமெரிக்காவின் ஏராள லட்சக்கணக்கான மக்களை சாகடித்தது. முதல்ல வந்தத அந்த ஹரிக்கேன் அவர்கள் கேத்தரினா என்று சொன்னார்கள். அதை தொடர்ந்து அடுத்த ஹரிக்கேன் வரும்போது ரீட்டா ஹரிக்கேன் என்றார்கள், வில்மா ஹரிக்கேன் என்றார்கள். இன்றைக்கு பயப்படுகிறார்கள், அடுக்கடுக்காய் வந்து கொண்டே இருக்கும் போல இருக்கிறது, இதை தடுத்து நிறுத்தவே முடியாதா என்று பயப்படுகிறார்கள். பயங்கரமான இயற்கை அழிவுகள், சேதங்கள் மாத்திரமல்ல, பாகிஸ்தானிலும் காஷ்மீர் பகுதியிலும் பூமி அதிர்ச்சியினால் எண்ணற்ற மக்கள் மரித்தார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத்தில் அந்த பூகம்பங்கள் எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தினது என்பதை நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்கள். இது தற்செயலாய் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. நாம் சிந்திக்க வேண்டும். உலகத்தின் முடிவுக்கு வந்திருக்கிறோம். ஜனங்களை ஆண்டவர் எப்படியாவது ஆயத்தப்படுத்தணும், ஜனங்களை எச்சரிக்க வேண்டும் என்று
ஆண்டவர் விரும்புகிறார். இது முடிவு காலம் என்றால் என்ன முடிவு காலம் என்று நீங்கள் எண்ணலாம். இது எது முடிகிற காலம் என்றால் தேவனுடைய கிருபையின் காலங்கள் முடிவடைகிற ஒரு கடைசி நேரம். ஒரு ஆபத்தான நிலைமையில வந்திருக்கிறோம். உலகத்தின் சரித்திரத்தின் எல்லையில நின்று கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய காலத்தில் வைத்திருக்கிற அந்த கிருபை எடுபடுகிற ஒரு காலம். ஒரு காலத்தில் அறியாமையின் காலம் இருந்தது, குற்ற மனசாட்சியின் காலம் இருந்தது, விருத்த சேர்ந்த காலம் ஆபிரகாமிலிருந்து ஆரம்பித்தது, நியாயப்பிரமாண காலம் மோசையிலிருந்து ஆரம்பித்தது. ஆனால் நாம் வாழ்கிற காலம் கிருபையின் கடைசி காலம். ஒரு பக்கம் தேவன் பூமியை விட்டு கிருபை எடுக்கிறார், அடுத்த பக்கம் அந்த கடைசி நிமிஷ நேரத்தில் ஆவது கர்த்தருடைய வருகைக்கு ஜனங்கள் ஆயத்தப்பட்டு விடமாட்டார்களா என்று இரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் தேசத்தில் ஊற்றிக்கொண்டே இருக்கிறார். கிருபை எடுபடும் போது ஒரு தனி மனிதனை விட்டும் கிருபை எடுபடும், தேசங்களை விட்டும் கிருபை எடுபடும், உலகத்தை விட்டும் கிருபை எடுபடும். அமெரிக்காவை விட்டு அந்த கிருபை எடுபட்டனாலதான் அமெரிக்காவுக்கு விரோதமா சதி செய்த டெரரிஸ்ட், அமெரிக்காவின் பெருமை வாய்ந்த 2 கோபுரங்கள், பெருமை வாய்ந்த வர்த்தக மையங்கள், விமானங்கள் வந்து தாக்குகிறது. விமானங்களோடு அந்த 2 கட்டடம் நொறுங்கி விழுகிறது. எத்தனையோ வருஷங்கள் அந்த விமானிகளுக்கு அவர்கள் பயிற்சி, ரகசியமாய் பயிற்சி கொடுத்தார்கள். யார் கொடுத்தது? தீவிரவாதிகள். அரசாங்கம் அதை அறியவில்லை. அவங்களுக்கு எவ்வளவோ சிஐடி, சிபிஐ மாறி இருக்கக்கூடிய ஒன்றாலும் கண்டுபிடிக்க முடியவில்லை, ஒன்றாலும் தடுக்க முடியவில்லை. அந்த பேரழிவு ஏற்படுகிறதற்கு காரணம் அமெரிக்கா விட்டு ஆண்டவர் தம்முடைய கிருபையை அப்புறப்படுத்துகிறார் என்று அர்த்தம். அப்படி அப்புறப்படுத்தாத விதத்தில் அழிவுகள், சேதங்கள் அந்த தேசத்தை மோதி இருக்க முடியாது. அந்த 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 விமானங்கள் அப்படியே பற்றி எரிந்து அந்த அந்த கோபுரங்கள் எல்லாம் இடிந்து விழும்போது ஜனங்கள் என்ன பரிதவித்து சொன்னார்கள், ஐயோ ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டின கிருபையை எடுத்து விட்டாரே, எங்களுடைய தேசத்தை அழிவுக்கு ஒப்பு கொடுத்து விட்டாரே. அவர்கள் புலம்பி புலம்பி அழுதார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகைக்கு முன்பாக கிருபை தேசங்களை விட்டு அப்புறப்படுத்தப்படும், எடுக்கப்படும். கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக ஏசாயா 57 முதலாம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான், பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். ஆனாலும் தீங்கு நாட்கள் வருவதற்கு முன்பு பரிசுத்தவான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள், நீதிமான்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள் என்பதை மனிதன் சிந்திப்பதில்லை. பரிசுத்தவான்கள், ஆண்டவருக்காக ஜீவித்தவர்கள் முதலாவது எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் பூமியை விட்டு. 2வது சமாதானம் பூமியை விட்டு எடுத்து போடப்படும். 3வது பரிசுத்த ஆவியானவர் கிருபையின் கால முடிவில் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவார். விசுவாசிகள், தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்போதுதான் அழிவுகள் நேர்படும். தேவனுடைய பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகுதான் அந்தி கிறிஸ்து உள்ளே வருவதற்கு ஏதுவாய் இருக்கும். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனம், தடை செய்கிறவர் அதன் நடுவிலிருந்து எடுக்கப்பட்டால் ஒழிய, தடை செய்து கொண்டிருக்கிற ஆவியானவர், தடை செய்து கொண்டிருக்கிற ஜெப வீரர்கள் அந்த இடத்தை விட்டு எடுபடும் போது அந்தி கிறிஸ்து உள்ளே நுழையும். கிருபையின் காலம் முடிந்து போகும். அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி பூமியில ஏற்பட்டுவிடும். இன்றைக்கு ஒரு கடைசி நேரத்தில் நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய பாதுகாப்பை குறித்து எண்ணி உறுதிப்படுத்த வேண்டிய, பாதுகாப்பை குறித்து சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான நிலைமையில நாம் எல்லாரும் நின்று கொண்டிருக்கிறோம். இது வரலாற்றின் ஒரு கடைசி நேரம். சிந்தித்து செயல்பட்டு தீவிரமாய் செயலாற்ற வேண்டிய ஒரு நேரம். சோதம் குமாராவை அழிக்கும் முன்பாக ஆண்டவர் கிருபையை அதை விட்டு அகற்ற வேண்டியது இருந்தது. அந்த கிருபையை, அந்த முதல் கிருபை, அவர் அகற்றின கிருபை
ஆபிரகாமின் ஜெபம். ஆபிரகாம் மன்றாடி கொண்டே இருந்தார். சர்வலோக நியாயாதிபதி நியாயம் செய்யாமல் இருப்பீரோ? அவர் ஜெபத்தை நிறுத்தினார். கிருபை அகற்றப்பட போகிறது. அடுத்ததாக ஆண்டவர் கரம் பிடித்து லோத்துவையும் அவருடைய குடும்பத்தையும் வெளியே இழுத்து கொண்டு வந்தார். தர 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 என்று இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் தாமதித்துக் கொண்டு இருந்தார்களா? அவர்களுக்கு இந்த உலகத்துக்கு வருகிற அழிவு அவர்களுக்கு தெரியவில்லை. அவர்கள் தாமதித்துக் கொண்டு இருந்தார்கள். தேவதூதன் நேரம் கடந்து போகிறது. சோதோம் அழிவுக்கு நேரமாகிவிட்டது. ஆகவே லோத்தின் குடும்பத்தை வெளியே இழுத்து கொண்டு வந்து முக்கியமான ஒரு காரியத்தை சொன்னார். ஆனால் சொன்னார், இந்த சமபூமி எங்கு நில்லாதே, உன்னுடைய உயிர் தப்பும்படி நீ ஓடிப்போ, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்று சொன்னார். நீ பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடி அந்த மலைக்கு ஓடிப்போ. ஒரு மலை அடைக்கலம் தருகிற ஒரு மலை உண்டு. அதுதான் கல்வாரி மலை, கொல்கதா மலை. இந்த கடைசி நிமிஷத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகத்தையோ அதன் ஆசைச்சுகளை நீ பின்னிட்டு பாராதே, விட்டு விட்டு வந்த பாவங்களை பின்னிட்டு பாராதே, மலைக்கு ஓடிப்போ என்று சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகள் ஒரு பாதுகாப்புக்குள்ளே, ஒரு அடைக்கலத்துக்குள்ளே ஓடி செல்ல வேண்டிய ஒரு கடைசி நேரத்தில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம். சுனாமி வந்தபோது எங்களுடைய டெலிவிஷன், நேரு தைரியம், குட் நியூஸ் டெலிவிஷன், அதை குறித்து பல வீடியோக்களை எடுப்பதற்காக தாக்கப்பட்ட பகுதிகளுக்கு போனார்கள். அப்போது ஒரு சாட்சி அவர்கள் எடுத்தார்கள். ஒரு நிறை கர்ப்பிணி, இந்த சுனாமி, பெரும் காற்று, பெரும் அலைகள், கடற்கரை பக்கத்துல பெரிய நாகப்பாம்பு சீறி வருவது போல அந்த அலையெல்லாம் படம் எடுத்து ஆடிக்கொண்டு உயிரை உறிஞ்சும்படி வந்த போது ஒரு கர்ப்பிணி, முழு மாத கர்ப்பிணி பெண், அவளால் ஓட முடியவில்லை. அவளுடைய சகோதரர்கள் ஓடி தப்பினார்கள். அவளோடு நின்ற உறவினர்கள் எல்லாம் ஓடினார்கள். இவளுக்கு ஓட முடியவில்லை. அந்த பெரும் அலைகளை பார்த்து கைகளை உயர்த்தி, இயேசுவே எனக்கு இறங்கோ, இயேசுவே எனக்கு உதவி செய்யும், என்னால ஓட முடியலப்பா, என்னையும் பிள்ளைகளையும் காப்பாற்றும். ஒரு சின்ன ஜெபம். அவ்வளவு சீறி வந்த அந்த கடல் அலை அப்படியே பாம்பு அந்த படத்தை சுருட்டி கீழே போட்டது போல அந்த சுனாமி பெருநாள் அப்படியே அவளுக்கு முன்பாக பணிந்தது. ரெண்டாய் பிரிந்து அவளுக்கு வழிவிட்டு எவ்வளோ தூரம் போனது. இவளை விட்டு ஓடினவர்களை சுருட்டி கொண்டு போனது. இவளுக்கு எந்த சேதமும் இல்லை. இயேசு என்கிற நாமம் அவளை பாதுகாத்தது. வரப்போகிற அழிவுகளுக்கு பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். 1945 ஆகஸ்ட் மாதம் ஜப்பான்ல உள்ள நாகசாகி, ஹிரோஷிமா என்ற இடத்துல அணுகுண்டுகள் பொழியப்பட்டது. 2 மைல் தூரத்துக்கு எந்த வீடும் இல்லை, நொறுங்கி சாம்பலானது, தீப்பற்றி எரிந்தது, மயான காடு போல காட்சி அளித்தது. 1000 சூரியனை உருக்கி ஊற்றுவது போல கொடிய வெப்பம். ஒரு வீடும் இல்லாத நேரத்தில் பார்த்தால் ரொம்ப ஆச்சரியம். அங்க ஒரு வீடு அவ்வளவு அழிவுகளின் மத்தியில நின்று கொண்டிருந்தது. அரசாங்கத்துக்கு பெரிய ஆச்சரியம். பெரிய பெரிய கான்கிரீட் வீடுகள் உறுதியாய் கட்டப்பட்டதெல்லாம் இடிந்து விழுந்திருக்கும் போது இவ்வளவு இடர்பாடு மத்தியில ஒரே ஒரு வீடு நிற்கிறது. என்ன என்று ஆராய்ந்து இந்த வீட்டுக்கு போன போது அங்கே ஒரு மிஷினரி குடும்பம் வாழ்ந்து கொண்டிருந்தது. அவர்களுக்கு எந்த சேதமும் இல்லை. கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவராக இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. உலகமே சேதத்துக்குள்ளாக்கினாலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க அவர் அறிந்திருக்கிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கட்டுண்டவர்களாய் அக்கினி சுவாலையில போட்ட போது அந்த அக்கினிக்கு ஒரு அறிவு இருந்தது, மூளை இருந்தது. அது அவருடைய கட்டுகளை அறுத்ததை தவிர அவர்களுக்கு எந்த சேதத்தை உண்டாக்கவில்லை. இந்த அக்கினி சூளையை பார்க்கலும் ஒரு பெரிய அக்கினி, பரிசுத்தாவின் அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எரிந்தபடியால் உலக அக்கினி அவர்களை சேதப்படுத்த முடியவில்லை. அந்த அக்கினியால அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதுகாப்பின் வழிகளை
நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். முழு உலகமும் ஜலப்பிரளயத்தினால் அழித்த போது ஆண்டவர் நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காக அழகான ஒரு பேழையை செய்யும்படி சொன்னார். அந்த பேழைக்குள்ளே பாதுகாப்பு இருந்தது, அந்த பேழைக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த பேழைக்குள்ளே தேவனுடைய கிருபை இருந்தது. ஆனால் அந்த பேழைக்கு வெளியே கிருபையும் இல்லை, பாதுகாப்பும் இல்லை. திறந்து விடப்பட்ட ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. வெளியில ஜலப்பிரளயம் பொங்குகிறது, ஜனங்கள் எல்லாம் தத்தளிக்கிறார்கள், பேழை வந்து தட்டக்கூடும். உள்ளே பாதுகாப்பு. இந்த ஜலப்பிரளயத்துக்கும் உள்ளே இருக்கிற மக்களுக்கும் ஒரு சின்ன மரம் தான் இடையே குறுக்கே நின்று கொண்டு இருந்தது. அழிவுக்கும் ஜீவனுக்கு இடையே ஒரே ஒரு மரம், கல்வாரி மரம் தான் இருக்கிறது. கிறிஸ்துவனுடைய இரத்தத்துக்குள்ளே உங்களுக்கு பாதுகாப்பு, அதற்கு வெளியே பாதுகாப்பே இல்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நேரத்தில் உங்களுடைய பாதுகாப்பை பற்றி நீங்க திட்டமாய் தெளிவாய் அறிந்து கொண்டு இருக்க வேண்டும். நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்களா, பாதுகாப்பா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். சில வருஷங்களுக்கு முன்பாக எங்களுடைய அலுவலகத்துக்கு வருகையின் தூதன் ஆசிரியர் தேவதாசன் அவர்கள் வந்தார்கள். அவர் வரும்போது 90 வயது என்று நினைக்கிறேன். இப்ப அவர் 100 வயதை தாண்டி விட்டார். அந்த 90 வயதுல அவர் எங்களுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கும் போது ஒரு சின்ன காரியத்தை சொன்னார். நோவா பேழையை செய்த போது அந்த பேழையை செய்வதற்கு உதவியாக எத்தனையோ தச்சர்கள், எத்தனையோ ஆணி அடிக்கிறவங்க, இழைக்கிறவங்க, எத்தனையோ வேலைக்கார வைத்திருக்கலாம். அவங்கெல்லாம் பேழையை செய்தாங்க, உண்மைதான். பேழை செய்யறதுக்கு உதவியா இருந்தாங்க, சம்பளம் வாங்கினாங்க, நோவாவை நேசிச்சாங்க. ஆனா அந்த பேழை செய்த தச்சர்கள் பேழைக்குள்ள வரல, வாங்கி கூலி வாங்கி விட்டு போயிட்டாங்க. பேழையை செய்தது உண்மை, ஆனா பாதுகாக்கப்படல. காரணம், அவங்க அந்த பேழைக்குள்ள வரல. அதை சொல்லிவிட்டு அவர் சொன்னார், இந்த அண்ணனுள்ள அப்ப அலுவலகத்துல நீங்க எல்லாம் வேலை செய்யலாம், ஆனாலும் நீங்க பேழைக்குள்ள காணப்படணும். சபையில நீங்க இருக்கலாம், காணிக்க கொடுக்கலாம், பாடலாம், ஆடலாம், துதிக்கலாம். ஆனா முக்கியமானது நீங்க பாதுகாப்புக்குள்ள இருக்கணும், நீங்க அந்த பேழைக்குள்ள இருக்கணும். நோவா 3 வேலை செய்தார். முதல் வேலை சுவிசேஷத்தை பிரசங்கித்தார், நீதியை பிரசங்கித்தார். 100 வருடம் அவர் பிரசங்கித்தாராம். மறுபக்கம் பேழையை கட்டிக்கொண்டே இருந்தார், பேழையை கட்டிக்கொண்டே இருந்தார். தன் குடும்பத்தை பாதுகாக்கணும்னு, அந்த அழியாதபடி பாதுகாக்கிறதுக்காக, அந்த பாதுகாப்பாக இருப்பதற்காக பேழையை கட்டிக்கொண்டே இருந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க என்ன வேலை செய்தாலும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் வரப்போகிற பயங்கரமான அழிவுக்கு, உலகத்தின் முடிவுக்கு, இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு தப்பி வைக்கும்படி நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. உங்களுடைய ரட்சிப்பின் பேழைய நீங்க கட்டி எழுப்பணும், கட்டி எழுப்பணும். மறந்து போகாதிருங்க, மறந்து போகாதிருங்க. ஆண்டவர் பல வகையான அடையாளங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். அதன் மூலமாக வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகிறார், உணர்த்துகிறார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரிய தொழில் அதிபர், பிரசித்தி பெற்றவருடைய மகள் ஒரு விபத்தில் மரித்து போனாள். அவள் ஒரே ஒரு மகள். அந்த தொழில் அதிபர் புலம்பினார், தவித்தார். அந்த மகள் ஏன் இறந்து போனாள், வாலிப வயதில் ஏன் இறந்து போனாள்? பலரும் பல காரணங்களை சொன்னார்கள். அந்த நாளில் எங்களுடைய வீட்டுக்கு ஒரு சன்னியாசி வந்தார். அந்த சன்னியாசிகிட்ட கேட்டேன், ஐயா, இப்படி எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் தன்னுடைய மகளை இழந்து விட்டார். அப்படியே உட்கார்ந்திருந்தார். கொஞ்ச நேரம் கழித்து ஒரு சிறு கதை ஒன்றை சொன்னார். அவர் சொன்னார், ஒரு ஆற்றை தாண்டி ஒரு குடியானவன் தன்னுடைய மாடை மேய்ப்பதற்காக ஆற்றின் மறுகரையிலே அந்த மாட்டை மேய விட்டான். சாயங்கால பொழுது ஆனது. இந்த ஆற்றை தாண்டி அங்கே போக வேண்டும். ஆனால் இந்த மாடு வரவில்லை. கன்று குட்டியோடு கூட மாடு இன்னும் புல் மேய்ந்து கொண்டு இருந்தது. அந்த குடியானவன், அந்த விவசாயி அந்த மாட்டை இழுப்பதற்காக எவ்வளவோ முயன்றார். ஆனால் இன்னும் அது அந்த கரையிலே இருக்கணும். ஆற்றை தாண்டி மறுகரைக்கு போக விருப்பம் இல்லாமல் இவன் எவ்வளவுதான் கயிறை பிடித்து இழுத்தாலும், எவ்வளவுதான் தன்னுடைய வீட்டுக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்பினாலும்
அந்த மாடு இக்கரையிலேயே புல் மேய்ந்து கொண்டு இருந்தது, அந்த கரையே போதும் என்பது போல இருந்தது. ஆகவே அந்த எஜமான் என்ன செய்தானா, மாட்டை இழுத்து இழுத்து பார்த்து பிரயோஜனம் இல்லை, பேசாம கண்ணுக்குட்டியை தூக்குனா வெறுவெறுன்னு ஆத்த தாண்டி நடந்து போயிட்டான். இந்த கண்ணுக்குட்டியை தூக்கிட்டு நடந்த உடனே மாடு என்ன செய்தது, ஐயோ குட்டி போதே போதே, அது எல்லாத்தையும் விட்டுட்டு அது பேசாம ஆத்த தாண்டி வந்தது. அவர் சொன்னார், பல வேளைகளில் மனுஷன் உலகத்துல மூழ்கி, உலகத்தில் உள்ள தொழில மூழ்கி, உலகத்துல சம்பாதிக்கிறதுல மூழ்கி இருக்கும்போது ஆண்டவர் சில நேரம் இப்படி கண்ணுக்குட்டிகளை தூக்கிட்டு நடந்துருவாரு. அப்பமாவது உனக்கு பரலோக தரிசனம் கிடைக்காதா, இக்கரை விட்டு அக்கறைக்கு போறதுக்கு நீ ஆயத்தப்பட மாட்டியாங்கிறதற்காக ஆண்டவர் சில காரியங்களை ஜனங்களுடைய அட்டென்ஷனை கவர செய்வதற்காக செய்வது வழக்கம் என்று சொன்னார். அந்த சம்பவத்தை நான் யோசி பார்த்தேன். மரியாதையா அந்த மாடு சாயங்காலம் ஆயிட்டுது, இருட்ட போகுது, அந்த கரைக்கு போய் நித்திய விட சென்று சேரணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தா இந்த 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 மக வீணா இறந்திருக்க மாட்டா. ஆண்டவர் தூக்கிட்டு நடந்து மறுக்கரையை குறித்து ஞாபகப்படுத்த செய்தார் என்பதை நான் சிந்தித்தேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக திடீரென்று ஆண்டவர் வருகையை கொண்டு வராம அநேக அடையாளங்களை அவர் கொடுக்கிறார். 1-2 அடையாளங்கள் அல்ல, 100கணக்கான அடையாளங்கள். உலகத்தின் முடிவுக்கு நாம் வந்திருக்கிறோம் என்பதை சொல்லுவதற்காக, வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக ஆயிரக்கணக்கான அடையாளங்களை இன்னைக்கு பேப்பர்ல பார்த்தா உங்களுக்கு ஒவ்வொரு நாள் வருகிற செய்திகள், அழிவுகள், வரப்போகிற கடைசி நாள் என்பதன் எல்லா காரியத்தையும் நீங்கள் அறிந்து கொள்ளுகிற விதத்துல பல அடையாளங்களை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதில் ஒரு முக்கியமான அடையாளம் எருசலேம் என்று சொல்லப்படுகிற ஒரு அடையாளம். எருசலேம் என்று சொல்லப்படுகிற அந்த அடையாளத்தை குறித்து நான் உங்களுக்கு ரொம்ப ஆழமா பேச வேண்டும் நினைக்கிறேன். இன்னைக்கு எருசலேமில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை பற்றி பேச விரும்புகிறேன். அதற்கு முன்பாக சில காரியங்களை நான் உங்களுக்கு முன்னுரையை சொல்ல விரும்புகிறேன். ஏன் ஆண்டவர் ஏராளமான அடையாளங்களை வைத்தார்? ஏராளமான அடையாளங்களை பார்த்தாவது என் ஜனங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுவாங்க, இந்த அடையாளங்களை பார்த்தாவது தங்களுடைய பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள், இந்த அடையாளங்களை பார்த்தாவது அவருடைய பரிசுத்தமாய் வாழ்வார்கள் என்பதற்கு பல அடையாளங்களை உலகம் முழுவதிலும் வைத்தார். என்னுடைய தாயார் எனக்கு ஒரு கதை சொன்னார்கள். அதை நான் சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். ஒரு ஏழை விதவை தாய்க்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். கணவனை இழந்த அவள் இந்த ஒரு மகனை கண்ணும் கருத்துமாய் வளர்த்து வந்தார். ஆனால் ஒரு நாள் தற்செயலாய் அவள் பார்க்கும்போது மகன் பள்ளிக்கூடத்திற்கு போகாமல் சில வாலிபர்களோடு சேர்ந்து சூதாடி கொண்டு இருக்கிறதை கண்டபோது அவளுடைய உள்ளம் நொறுங்கினது. கூப்பிட்டு அடின்னு அடித்தாள். தகப்பு இல்லாம உன்னை கஷ்டப்பட்டு 4 வீட்டில் வேலை செய்து நான் சம்பாதிச்சு வளர்க்கிறேன், நீ இப்படியா சூதாடுவாய்? மனம் உடைந்து போய் அவனை தண்டித்தாள். அவ்வளவுதான், அந்த மகன் கோபித்து கொண்டான். கள்ளட்ரெயின் ஏறி ஊரை விட்டு தூர தேசத்துக்கு போய்விட்டான். மனுக்கு என்ன நடந்தது தாய்க்கு தெரியவில்லை. பல ஆண்டுகள், 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் மனுக்கு என்ன நடந்தது என்று தெரியவில்லை. என் மகன் திரும்பி வந்துட மாட்டானா அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். வெளி தேசத்துக்கு போன அந்த மகன் கஷ்டப்பட்டு உழைத்தான், சிறிய கம்பெனியில வேலை செய்தான். கொஞ்ச நாள்ல பெரிய முதலாளி ஆகிவிட்டான். 20 வருஷங்கள் ஓடி சென்றது. ஒரு நாள் அவன் தெருவிலே நின்று கொண்டிருக்கும் போது ஒருவர் இயேசுனுடைய வருகை குறித்து பிரசங்கித்துக் கொண்டு இருந்தார். அவ்வளவு அன்புள்ள ஆண்டவர் இந்த பூமிக்கு வருகிறார். வருகையின் அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கிறது, சீக்கிரமாய் வந்து விடுவார். இந்த செய்தி அவன் கேட்டான். திடீரென்று ஆவியானவர் அவருடைய உள்ளத்தில் உன்னுடைய தாயை குறித்து உணர்த்தினார். உன்னுடைய தாய், உன்னுடைய தாய். அவன் தாய்க்கு உடனே ஒரு லெட்டர் எழுதினான்.
அம்மா, உங்களை அம்மான்னு அழைக்க கூட அருகதில்லாத கொடிய பாவி, 20 வருடமாய் உங்களை பராமரிக்காம, உங்களை கவனிக்காம நான் வீட்டை விட்டு ஓடிட்டேன். இயேசு என்னை சந்தித்தார், உங்களை ஞாபகப்படுத்தினார். நான் ஊருக்கு வர விரும்புகிறேன், உங்களை பார்க்க விரும்புகிறேன், அம்மான்னு கூப்பிட விரும்புகிறேன். ஆனால் நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களோ இல்லையோ தெரியலையே. நான் வீட்டுக்கு வந்தா என்னை ஏற்றுக்கொள்வீங்களா? அல்லது நீ வேண்டாடா, உன்னை நான் மறந்துட்டேன், தலை முழுகிட்டேன், எனக்கு நீ மகனே இல்லை சொல்லிடுவீங்களா? அம்மா, நான் குறிப்பிட்ட ட்ரெயினில் வரும்போது நம்ம ஊருக்கு வெளியே ஒரு புளிய மரம் இருக்குது இல்லையா? அந்த புளிய மரத்தில் ஒரு வெள்ளை துணியை கட்டி வைங்க. நான் ட்ரெயினில் வரும்போது அந்த வெள்ளை துணியால் இருக்குதான்னு அவளோட பார்ப்பேன். ஒருவேளை அந்த துணி இருந்ததுண்டா, எங்கள் அம்மா என்ன உயிரோடு தான் இருக்கிறாங்க, மறிக்கல. எங்கள் அம்மா நான் போனால் என்னை ஏற்றுக்கொள்வாங்க, மகனேன்னு கூப்பிடுவாங்க. நான் சந்தோஷமாக ஊரில் இறங்குவேன். ஆனால் இந்த வெள்ளை துணி அதில் இல்லைன்னா மனம் உடைந்து எங்கள் அம்மா மறித்து போய்விட்டார்கள், அல்லது நான் போனாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதே ட்ரெயினில் தூக்கத்தோடு திரும்பி விடுவேன். அம்மா, நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்களா? ஒரு வெள்ளை துணியை கட்டி வைப்பீங்களா? கேட்டு எழுதினான். குறிப்பிட்ட நாள் வந்தது. அந்த ட்ரெயினில் அவன் வந்து கொண்டு இருந்தான். அவனுடைய உள்ளம் அலை மோதி கொண்டே இருந்தது. இந்த வெள்ளை துணி இருக்குமா இருக்காதா? ஜன்னல் வழியாய் பிடித்து பார்த்து கொண்டே வந்தான். ஒவ்வொரு ஸ்டேஷனாய் கடந்து தன்னுடைய ஊர் பக்கம் வருகிறது. அவனுடைய இருதய துடிப்பு அதிகமானது. கடைசியில் அவன் அவளோடு எதிர்பார்த்திருந்த புளிய மரத்தை பார்த்தான். எங்கேயாவது ஒரு வெள்ளை துணி இருக்குமா என்று எதிர்பார்த்திருந்த அவன் பார்த்தா அந்த மரம் முழுவதும் ஆயிரக்கணக்கான துணிகளை கட்டி வைத்திருந்தாள் அந்த தாய். வயதான நிலைமையிலும் தள்ளாடுகிற நிலைமையிலும் தான் சேரியெல்லாம் துண்டு துண்டா கிழிச்சா. ஒரு துணி கட்டி வச்சா காத்துல அதை அடிச்சுட்டு போயிட்டா. ஐயோ, நான் மறிச்சு போனேன், என் மகனை நான் மன்னிக்கலன்னு அவன் துக்கமா திரும்பி போயிடுவானே. தள்ளாடுகிற நிலைமையில எப்படியோ அந்த மரத்துல ஏறி அவ்வளவு துணிகளையும் துண்டு துண்டா கிழிச்சு அந்த பழைய எல்லா புடவைகளையும் ஒவ்வொரு துணியை கட்டும்போதும், மகனே இந்த அடையாளத்தை பார்த்தாவது திரும்பி வா, அடுத்ததை கட்டும்போது இந்த அடையாளத்தை பார்த்தா நான் உன்னை நேசிக்கிறேன் அறிந்துக்கோ, இந்த அடையாளத்தை பார்த்தாவது நான் உன்னை மன்னித்து விட்டேன் என்று அறிந்துக்கோ, உன்னை மகனே என்று அழைக்க ஆவலாய் இருக்கிறேன். ஒவ்வொரு துணிகளையும் ஒவ்வொரு அடையாளங்களாய் அவள் கட்டினாள். நம்முடைய ஆண்டவர் ஒரு அடையாளத்தை மாத்திரம் சொன்னார். நம்ம அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக மாட்டோமோ என்று எண்ணி உலகம் முழுவதிலும் அவருடைய வருகையின் அடையாளங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வருகைக்கான சம்பவங்களை காண்பித்துக் கொண்டே இருக்கிறார். சுனாமிகளை அனுப்புகிறார், பூகம்பங்களை அனுப்புகிறார், கர்த்தரினை அனுப்புகிறார். என் பிள்ளை என் பக்கமா திரும்பாதா, வருகைக்கு ஆயத்தப்பட மாட்டானா என்பதுதான் ஆண்டவருடைய முழு பிரியம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வருகைக்கு முன்பாக பல காரியங்கள் பெருகி போகும். நூற்றுக்கணக்கான காரியங்கள் பெருகி போகும். ஜனங்கள் எல்லாம் பெருகி ஆதாம் ஏவாள் 2 பேரா உருவாக்கப்பட்ட இந்த உலகம் இன்றைக்கு 600 கோடி ஜனங்களா பெருகிட்டாங்க. ஜன பெருக்கும் ஆண்டவருடைய வருகைக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளம். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று ஆதாம் ஏவாளை பார்த்து சொன்னார், நோவா குடும்பத்தாரையும் பார்த்து சொன்னார். இன்றைக்கு உலகம் முழுவதும் நிரம்பிட்டாங்க. 600 கோடி. 6 என்பது மனிதனுடைய பூரணம், 600 கோடி என்பது உலகத்தை மனுஷன் பூரணமா நிரப்பி விட்டான் என்பது அர்த்தம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, மனுஷன் பெருகுகிறது மட்டுமல்ல, அவ்வளவுக்கு அவ்வளவு இந்த நோய்களும் இன்னைக்கு உலகத்துல பெருகி கொண்டே இருக்குது. முன்னாலெல்லாம் நம்முடைய தேசத்துல கொள்ளை நோய்கள் வருவதுண்டு, காலராக்கள் வருவதுண்டு. ஒரு கிராமத்தை அழித்து விட்டு போகும். அந்த காலரா வருகிற காரணம் ஒரு கிருமி. ஆனா இன்றைக்கு கிருமிகளால நோய் பரவல, பயங்கரமான வைரஸ்னால பரவுகிறது. அது ஒரு இடத்துல மட்டும் நிற்கிறது இல்லை,
முழு உலகத்தையும் பரவக்கூடிய அளவு அந்த வைரஸ் கொடூரமாய் இருக்கிறது. இப்போ ஹாங்காங் பகுதிகளில் இருந்து பேட் ஃப்ளூ என்று ஒரு பயங்கரமான கொள்ளை நோய் பரவுகிறது. அது பரவ ஆரம்பித்தாம் தேசங்களை அழித்து விடக்கூடிய அளவு அவ்வளவு கொடூரமான வைரஸுகள். மேட் கவ் என்று சொல்லப்பட்ட ஒரு வியாதி பரவினது. சார்ஸ் என்ற நோய் சமீப காலத்துக்கு முன்னால பரவினது. இதெல்லாம் ஒரு கிராமத்தோடு நின்று விடக்கூடிய நோய்கள் அல்ல, முழு உலகத்தையும் பாதிக்கக்கூடிய கொடூரமான நோய்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகத்தையும் அழித்து விடக்கூடிய கொள்ளை நோய்கள் கட்டுக்கடங்காமல் பெருகி கொண்டு உலகத்தை சுருங்க பண்ணி கொண்டு வந்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய வருகைக்கு அடையாளம். முன்பெல்லாம் உலக மகா யுத்தம் நடக்கும்போது, முதலாம் உலக மகா யுத்தம் 1914 ஆரம்பித்து 1917 முடிந்தது. இந்த உலக மகா யுத்தத்தில் எல்லாம் அதிகமாய் மரிக்கிறவர்கள் போர் வீரர்கள் தான் மரிப்பார்கள். ஆனால் இரண்டாவது உலக மகா யுத்தம் 1945 வந்தபோது போர் வீரர்கள் அதிகமா மரிக்கல, பொது ஜனங்கள் தான் அதிகமா மரித்தார்கள். குண்டுகள் வீழ்ச்சியினால அதிகமான பொதுமக்கள் வீணாய் மரித்து கொண்டே இருந்தார்கள். இனி மூன்றாவது உலக மகா யுத்தம் ஒன்று நடக்கும்னா குண்டு போட்டு மரிக்கிறத பார்க்கலாம். ஆகாய மண்டலத்தில் உள்ள சுவாசத்தையே நச்சிய விஷமாய் மாற்றக்கூடிய அளவு இந்த குண்டுகள். ஒரு இரவுல நீங்க தூங்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாது எங்கேயோ குண்டு போட்டாங்க. ஆனா விஷவாயு குண்டுகள் மூலமாக முழு ஆகாயத்தினுடைய சுவாச காற்றை, ஆக்சிஜனை விஷமாய் மாற பண்ணி சுவாசிக்கும் போது தொண்டெல்லாம் அப்படியே ஓட்ட விழுந்து அழுகி வெளியே வரக்கூடிய அளவு பயங்கரமான குண்டுகளை இன்றைக்கு செய்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். உலகத்தின் கடைசி நேரத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். குண்டுகளை செய்வது பெரிய காரியம் அல்ல. குண்டுகளை இன்னைக்கு உலகத்தில் 45-50 நாடுகள் அணுகுண்டுகளை செய்து கொண்டு இருக்கிறது. பாகிஸ்தான் அணுகுண்டுகளை செய்து கொண்டு இருக்கிறது. இந்தியா எவ்வளவு வறுமையா இருந்தாலும் பரவாயில்ல, ஜனங்களுக்கு வேலை இல்லாட்டாலும் பரவாயில்ல, பாகிஸ்தான் வாழை வெட்டுறதுக்காவது எங்களுக்கு கொஞ்சம் அணுகுண்டு வேணும்னு நம்ம தேசமும் அணுகுண்டுகளை செய்து வைத்துக் கொண்டு இருக்கிறது. அணுகுண்டுகளை செய்கிறது பெரிய காரியம் அல்ல, அதை வெடிக்காமல் பாதுகாப்பதுதான் பெரிய காரியம். அதனால வல்லரசுகள் என்ன செய்கிறது, தாங்கள் செய்த அணுகுண்டுகளை வெடிச்சா வேற ஏதாவது ஒரு தேசத்துல போய் வெடிக்கட்டும்ட்டு ஏவுகணையில ஏற்றி வச்சு அது கையை கட்டிட்டு இருக்குது. திடீர்னு ராத்திரில ஏதாவது ஒரு கண்ட்ரில போய் விழுந்து அது அப்படியே நொறுங்கும்படி உலகம் முழுவதிலும் பல ஏவுகணைகள்ல அணுகுண்டுகள் ஏற்றப்பட்டு எங்க தேசத்துல வெடிக்க கூடாது, எங்க போய் வெடிச்சாலும் வெடிக்கட்டும். எந்த குண்டுகள்லாம் சென்னையில நோக்கி வைக்கப்பட்டிருக்கோம் நமக்கு தெரியாது. பயங்கரமான அழிவுகள். இந்த உலகம் சின்ன உலகம்தான். இந்த உலகத்தை போல 40,000 உலகங்கள் இருந்தாலும் அவ்வளவு உலகங்களையும் அழித்து தீர்க்கும்படியாக விஞ்ஞானிகள் அணு ஆயுதங்களை செய்து வைத்து விட்டார்கள். உலகத்தினுடைய கடைசி தலைமுறைக்கு வந்திருக்கிறோம். இனி ஒரு தலைமுறை பூமியில எழும்புவதற்கு காலம் இல்லை. பல காரியங்கள் பெருகி போகிறது, பல காரியங்கள் அவர்களால் சொல்ல நேரம் இல்லை. ஆனாலும் 2 காரியம் முக்கியமாக பெருகுகிறது. ஆண்டவர் தன்னுடைய சுவிசேஷத்தை பெருக பண்ணுகிறார். எங்க பார்த்தாலும் எழுப்புதலை உண்டாக்குகிறார், மனம் திரும்புதலை கட்டளையிடுகிறார். சாதாரணமாக இந்த மெட்ராஸ் சிட்டியில ஒவ்வொரு நாளும் 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. புதுசா ஒவ்வொரு வாரந்தோறும் தமிழ்நாட்டில் 100 புதிய சபைகள் எழும்புகிறது. எல்லாம் நிரம்பி வழிகிறது. ஒரு காலம் இல்லாத ஒரு ரட்சிப்பை ஆண்டவர் கட்டளையிட்டு கொண்டு இருக்கிறார். மத்தேயு 24:14 சொல்லுகிறது, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் சகல ஜனங்களுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும், அப்பொழுது முடிவு வரும் என்று ஆண்டவர் சொன்னார். நான்லாம் ஒரு காலமும் இப்படி கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன்னு நான் நினைக்கவே இல்லை. இந்திய அரசாங்கத்தில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றினேன். என்னுடைய மனைவி ரெவன்யூ இன்ஸ்பெக்டராக பணியாற்றினா. எங்களுக்கு சொந்த வீடு எல்லாம் வசதியாக இருந்தது. இப்படி ஊழியத்துக்கு வருவேன்னு என்ன இல்லை. ஆனால் ஒரு நாள் ஆஃபீஸு போகிற வழியில தான் ஆண்டவர் நேருக்கு நேர் தரிசனமானார். கண்ணீர் நிறைந்த அவருடைய கண்களை கண்டு, இது 11ஆம் மணி நேரம், அவருடைய வருகையின் கடைசி நேரம். எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு ஓடி வந்து விட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, 16 வருஷம் வேலை செய்துட்டா, ஏன்னா 4 வருஷம் வேலை செய்தா உனக்கு பென்ஷன் கிடைக்கும், கிராஜுவேட் கிடைக்கும், உன் பிள்ளைகளை நினச்சி வேலை செய். ஆண்டு சொன்னார், இப்போ நீ வரலன்னா உன் பிளேஸில் நான் வேற ஒரு ஆளை எழுப்ப போகிறேன். எனக்கு என் ஊழியம் அவசியம்.
நீ வந்துரு. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தே வந்தேன். இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு இருக்கிறேன். இந்த 11ஆம் மணி வேளையில் ஆவியானவர் எங்கும் உணர்த்துகிறார். அறுவடை மிகுதி, அறுவடை மிகுதி. உலகத்தின் அறுப்பு நாள் வந்துட்டு, தேவதூதர்கள் அறுவடை செய்கிற நாட்கள் வந்திருக்கிறது. தேசமெங்கும் பயிர்கள் அழகாக அறுவடைக்காக விளைந்து நிற்கிறது. ஒரு பெரிய ஒரு எழுப்புதலின் கடைசி நேரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ரட்சிப்பு ஒரு பக்கம் பெருகுகிறது. மட்டும் இல்லை, கடைசி நாட்களில் முக்கியமானது ஒன்று. அது என்ன? அபிஷேகமும் கடைசி நாளில் பெருகிடும். கடைசி நாளில் பெருகும். நோவாவின் நாட்களில் ஒரு பெரும் மழை பெய்ததை போல இது அபிஷேக பெருமழை. பெருமழை இன்றைக்கு எல்லா சபைகளையும் சந்திக்கிறது. கத்தோலிக்க திருச்சபையில் ஒரு அபிஷேக பெருமழை பெய்கிறது. சிஎஸ்ஐ சபைகளில் ஒரு அபிஷேக பெருமழை பெய்கிறது. பெந்தெகோஸ்தே சபைகளை ஆண்டவர் கலக்கென்று கலக்குகிறார். அபிஷேகம் இல்லைன்னு சொன்னா நோவாவின் பேழை மேலே ஏற முடியாது. அந்த பின்மாறி மழை ஊற்றப்பட்டாதான் அந்த மழை தான் அந்த நோவாவின் பேழையை உயர்த்துவது போல ஒரு பெரிய அபிஷேகத்தை ஆண்டவர் ஊற்றும் போது தான் கர்த்தருடைய வருகைக்காய் தேவனுடைய ஜனங்கள் ஆயத்தமாக முடியும். இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஒரு பெரிய அபிஷேகத்தின் பின்மாறியின் கடைசி நாட்களுக்குள்ள வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எருசலேமிலே சீஷர்கள் ஒரு கேள்வி எழுப்புகிறார்கள். உலகத்தின் முடிவு எப்போது இருக்கும்? இது கடைசி காலம், கிருபையின் காலம் முடிவடைகிற காலம், உலக சாம்ராஜ்யங்கள் முடிவடைகிற காலங்கள், கம்யூனிஸ்ட் அரசாட்சி முடிவடைகிற காலம், மன்னர் அரசாட்சி முடிவடைகிற கடைசி ஒரு ராணி உலகத்தில் அரசாண்டு கொண்டு இருக்கிறாள். இங்கிலாந்து அரசாண்டு கொண்டு இருக்கிற எலிசபெத் ராணி. அந்த அம்மாவுக்கு வயசாயிட்டது, மறிக்க போறாங்க. அதோட மன்னர் ஆட்சி முடிவடைகிறது. கம்யூனிஸ்ட் ஆட்சி ரஷ்யாவில் முடிவடைந்து விட்டது. சர்வாதிகாரிகளின் ஆட்சி, சதாம் ஹுசேனின் ஆட்சி முடிவடைந்து விட்டது. ஜனநாயகம் முடிவடைய போகிறது. இனி பூமியில 2 ஆட்சி வரப்போகிறது. ஒன்று அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி, 7 வருஷங்களுக்கு பிறகு கிறிஸ்துவனுடைய ஆட்சி. எந்த உலகம் இயேசுவை புறக்கணித்ததோ, எந்த உலகம் இயேசுவை வேண்டாம் என்று சிலுவையில தள்ளினதோ, அந்த உலகம் வரும் என்று அவரை அன்போடு அழைக்கப் போகிறது. அவர் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக அவர் அரசாளுவதற்காக இந்த பூமிக்கு இறங்கி வருவார். 1000 வருஷம் அரசாளுவார். இந்த உலகம் அவருடைய சாம்ராஜ்யங்களும் கிறிஸ்துவுக்கும் அவருடைய பரிசுத்தவான்களுக்கும் உரியவைகளாய் மாறுகிறது என்று தானியேல் 7:37 நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த கடைசி காலகட்டத்தில் நின்று கொண்டு இருக்கிறோம். எருசலேம் மகா முக்கியமானது. எருசலேமை பற்றி சில காரியத்தை இன்றைக்கு நான் சொல்லுகிறேன். நான் தொடர்ந்து நாளைக்கு இன்னும் ஆழமாக உங்கள் மத்தியில் நான் பேச போகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு உலகத்திலும் உலகத்துக்கும் ஒரு மையம் உண்டென்றால், இந்த முழு உலகத்தையும் ஒரு புள்ளியில குத்தி தூக்க முடியும் என்றால் அது அந்த இடத்திற்கு பெயர் எருசலேம். எருசலேம் உலகத்தினுடைய மைய பகுதி எருசலேம் தான். சாதாரணமாக ஒரு உலக படத்தையோ அல்லது ஒரு கோலத்தையோ நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 2 இப்படி ஒரு கோடு போட்டிருக்கும், குறுக்கும் ஒரு கோடு போட்டிருக்கும். மேலிருந்து கீழே வருகிற கோட்டுக்கு லாஞ்சிடியூட் என்று பெயர். அப்படி குறுக்க போட்டிருக்கிற கோட்டுக்கு லேட்டிடியூட் என்று பெயர். அந்த லேட்டிடியூட் லாஞ்சிடியூட்ல அந்த இஸ்ரேல் இருக்கிற பகுதியை பார்த்தா அதில் 3 முக்கியமான இடங்கள் இருக்கும். ஒன்று பெத்லகேம், அந்த சின்ன கட்டத்துக்குள்ளே தான் வரும். எருசலேம் அந்த சின்ன கட்டத்துக்குள்ளே தான் வரும். அந்த அரராத்து மலையும் அதே கட்டத்துக்குள்ளே தான் வரும். இந்த 3 பகுதியும் ஒரு சின்ன கட்டத்துக்குள்ளே வந்தாலும் கூட உலகத்தினுடைய மையம் என்று சொல்லப்படுவது இந்த எருசலேம் தான். இன்றைக்கு இந்த எருசலேமுக்காக பலஸ்தீனியர்கள், இஸ்லாமியர்கள் சண்டை போட்டு கொண்டு இருக்கிறாங்க. யூதர்கள் இந்த எருசலேம் எங்களுக்கு வேணும், எருசலேமுக்காக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. தென்னந்தோறும் எருசலேம்ல பழைய குண்டு வெடிப்புகள், ரத்தம் சிந்துதல். இந்த எருசலேமை போல உலகத்துல போரிடப்பட்ட ஒரு இடம் உலகத்துல கிடையாது. உலகத்துக்கு ஒரு தத்தளிப்பின் பாத்திரமாக அது விளங்குகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அந்த ஒன்றை மறந்துடக்கூடாது. எருசலேம் மகாராஜாவின் நகரம். எருசலேம் பரம எருசலேம் என்று பரலோகத்திலும் ஒரு புதிய எருசலேமை நாம் பார்க்கிறோம். அந்த எருசலேமுக்காக
ஆண்டவர் வைராக்கியமாய் இருக்கிறத ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல, நான் எருசலேமுக்காக வைராக்கியமா இருக்கிறேன், ஆண்டவர் அதை சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த பூமியில தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற ஒரு நகரம் இருக்கின்றார். அது அமெரிக்காவின் தலைநகரான வாஷிங்டன் அல்ல, நியூயார்க் அல்ல, அல்லது டெல் அபீப் அல்ல, அல்லது இந்தியாவில் உள்ள கல்கத்தாவோ டெல்லியோ அல்ல. ஒரே ஒரு நகரம், முழு உலகத்துக்கும் ஒரே ஒரு நகரம் உண்டென்றால் அது எருசலேம் தான். தேவனுடைய நகரம், தேவனுடைய நகரம் என்று அழைக்கப்படுகிற முழு உலகத்திலும் ஒரே ஒரு நகரம். சற்று ஆழமாக நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பொதுவாக ஒரு அப்பார்ட்மெண்ட்டை கட்டி ஒரு அந்த இடத்துல உள்ளவே அந்த அப்பார்ட்மெண்ட்டை விலைக்கு விற்கும்போது அவன் என்ன செய்வான், ஒரு 10 அப்பார்ட்மெண்ட்டை கட்டி இருந்தா அதுல ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவன் குடியிருப்பான். தனக்குன்னு ஒரு அப்பார்ட்மெண்ட், மற்றதெல்லாம் மற்றவங்களுக்கு வாடகை கொடுப்பான். முழு உலகத்தை உண்டாக்கும் போது ஆண்டவர் அதுல தனக்குன்னு ஒரு இடத்தை அவர் வைத்திருந்தார். அதான் எருசலேம். முதல்ல எருசலேமை குறித்து நம்ம அறியணும்னா அது ஒரு ராஜா அரசாண்டு வந்தார். அவருக்கு பேரு சாலேமின் ராஜா என்று பெயர். அவருடைய பெயர் மெல்கிசேதேக் என்று பெயர். அவர் தான் முதல் முறை இந்த எருசலேமை அரசாண்ட ஒரு ராஜா. ஆபிரகாம் யுத்தம் செய்து திரும்பி வந்தபோது மெல்கிசேதேக் அவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும் ஆபிரகாமுக்கு எதிர்கொண்டு போய் அவனுக்கு அப்பமும் திராட்சரசமும் கொடுத்து ஆபிரகாம் ஆசீர்வதித்தான் இந்த ராஜா. அவன் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு போனான். இன்றைக்கு அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கம்யூனியனுக்காக நாம் கொண்டு போகிறோம். இந்த மெல்கிசேதேக் ராஜா பொன்னையல்ல வெள்ளியல்ல, அப்பத்தையும் திராட்சரசத்தையும் கொண்டு வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்தான். இந்த மெல்கிசேதேக் யார் என்பதை நீங்க அறியணும்னா எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் முழுவதையும் வாசிக்கும் போது இந்த மெல்கிசேதேக்கு வம்ச வரலாறு இல்லாதவரா, தாய் தகப்பன் இல்லாதவரா, ஜீவனின் தொடக்கமும் ஆயுசு முடிவும் இல்லாதவரா, உன்னதமான தேவனுக்கு ஆசாரியராய் இருந்தவரா. இந்த மெல்கிசேதேக் யார்? தேவகுமாரனுக்கு ஒப்பாய் இருந்தவர் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. அந்த மெல்கிசேதேக்கை பற்றி ஜீவனுடைய தொடக்கமும் முடிவும் இல்லாதவரா, தேவதூதர்கள் அல்ல, உன்னதமான தேவனுக்கு ஆசாரியனா, கிறிஸ்துவுக்கு ஒப்பானவராம். கிறிஸ்துவுக்கு ஒப்பான ஒருவர் என்றார். பிதாவுக்கு ஆசாரியனா இருக்கக்கூடியவர், கிறிஸ்துவுக்கு ஒப்பா இருக்கக்கூடியவர் ஒரே ஒருவர் தான், பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் தான் முதல் முறை இந்த பூமியில ஒரு மாம்ச சரீரத்தோட இந்த எருசலேமை அரசாண்ட முதல் ராஜா. முழு உலகத்தையும் எல்லாருக்கும் கொடுத்தாலும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டை அந்த ஓனர் வச்சுக்கிறது போல ஒரு அப்பார்ட்மெண்ட் ஆவியானவர் தனக்கென்று வைத்துக் கொண்டார். எருசலேமை தனக்கென்று வைத்துக் கொண்டார். சாலேமின் ராஜா. சாலேம் என்பது எருசலேம்ல உள்ள ஒரு பகுதி. சாலேம் என்பதற்கு சமாதானம் என்ற அர்த்தம். சமாதானத்தின் ராஜா. இன்னைக்கும் நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா யூதர்கள் எல்லாம் உங்களை ஷாலோம் என்று வாழ்த்துவாங்க. உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, ஷாலோம். அதே எருசலேமுக்கு நீங்க பாலஸ்தீனியன்ஸ்கிட்ட போயிட்டு போனீங்கன்னா சலாம் சொல்லுவாங்க, சலாம் அலைக்கும் என்று சொல்லுவாங்க. பாலஸ்தீனர்கள் சலாம் என்று சொல்றதும் யூதர்கள் ஷாலோம் என்று சொல்லுகிறதும் ஒரே ஒரு வார்த்தை. சாலேமின் ராஜா என்கிற பெயரிலிருந்து வந்த ஒரு பெயர். ஆகவேதான் ஆதியாகமம் 49:10 அவர் சமாதான கர்த்தர். ஏசாயா 9:6 அவர் சமாதான பிரபு. மீகா 5:5 அவர் சமாதான காரணர். ரோமர் 16:20 அவர் சமாதான கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சமாதான கர்த்தர் பூமியில் உள்ள எல்லா வாசஸ்தலங்களையும் விட்டுவிட்டு அந்த எருசலேமின் ராஜாவாக, சாலேமின் ராஜாவாக அரசாண்டு கொண்டிருந்தார். ஆகவேதான் நாம் பாடும்போது என்ன பாடுறோம்? சாலேமின் ராஜா, சங்கையின் ராஜா, சுவாமி
ரொம்ப அழகா பாடுறீங்க. உண்மையிலே அந்த ஆண்டவர் வருகிறத நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து, சாலமீன் ராஜா எப்போ வருவீர், எப்போ உம்முடைய வருகை இருக்கும், அவளோடு அவர் எதிர்பார்த்து கொண்டு இருக்கும்போது அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அந்த மெல்கிசேதேக்குக்கு முந்தின காலத்துல அந்த எருசலேமில் கூடியிருந்தவங்க கானானியர் என்று அழைக்கப்பட்டாங்க. கானானியர் என்று அழைக்கப்பட்டாங்க. கானானியர் யார்? நோவாவுக்கு 3 பிள்ளைகள். ஒரு பிள்ளை பேரு சேம், அடுத்தவன் பேரு யாப்பேத், அடுத்தவன் பேரு காம். காமுடைய சந்ததி, காமுடைய மகன் கானான் என்று அழைக்கப்பட்டவன். அவன் தான் தகப்பனிடத்துல சாபத்தை வாங்கினவன். அவன் அந்த தேசத்துல போய் முதல்ல குடியிருந்து கொண்டிருந்தான். ஆனா அவனுடைய அக்கிரமம் அதிகமாக இருந்தபடியால ஆண்டவர் அந்த கானானியரெல்லாம் துரத்தி அதை புது ஆளுக்கு வாடகை கொடுக்கணும்னு நினைச்சார். எருசலேமை ஒருவருக்கு கொடுக்கணும்னு ஆண்டவர் நினைச்சார். நீங்க ஒரு ஆளை குடித்தனம் வச்சிருக்கீங்க ஒரு வீட்டில், ஆனா அந்த ஆள் சரியா வாடகை கொடுக்க மாட்டேன்றான், சோர்லெல்லாம் அணி அடிக்கிறான், பிள்ளைகளெல்லாம் அசிங்கமா வரைகிறாங்க, ரொம்ப மோசம் பண்ணுகிறான், அவன் பொல்லாதவனா வாழ்றான், ரவுடியா இருக்கிறான், சாராயம் காய்ச்சறான். நீங்க என்ன பண்றீங்க? ஹே, என் அப்பார்ட்மெண்ட் உன்னை கொடுத்தேன், கெடுத்துட்டே, போடா போடா போடான்னு துரத்திட்டு புது ஆளை கொண்டு வந்து வைக்கிறீங்க. அது போலதான் சாலமீன் ராஜா என்ன பண்ணார்? ஆபிரகாமுக்கு தனக்கு பிறகு ஆபிரகாமும் அவனுடைய சந்ததியும் இந்த எருசலேமில் வந்து குடியிருக்கணுங்கிறதுக்காக ஆபிரகாமை பார்த்து சொன்னார், நீ இந்த பாபிலோன் தேசத்துல இருக்காத, இந்த கல்தேயர் தேசத்துல இருக்காத, இந்த ஊருங்கிற தேசத்தை விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற அந்த எருசலேமுக்கு போ, அந்த எருசலேமுக்கு போ, அந்த கானானை நான் உனக்கு சொந்தமாக்கி தருவேன். அந்த கானானில் உள்ள குடிகளை நான் துரத்திட்டு, அவங்களுடைய அக்கிரமங்கள் மிகுதியா இருக்கிறனால இந்த கானானையும் எருசலேமையும் நான் உனக்கு தரப்போறேன் என்று சொல்லி கிமு 2000 ஆண்டுல ஆபிரகாமை அங்கிருந்து புறப்பட பண்ணி முதல்ல கானானை பார்த்தார், ரெண்டாவது அந்த கானானை நோக்கி நடந்தார். கால் மிதிக்கும் இடத்தெல்லாம் உனக்கு சொந்தமா தருவேன், உன்னுடைய சந்ததிக்கு என்னன்னைக்கும் நான் அதை தலைநகரா தருவேன். ஆகவே ஆண்டவர் ஆபிரகாமை நடக்க செய்தார். அதற்கு பிறகு மோசையின் காலத்துல இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். யோசுவாவின் தலைமையில அந்த எருசலேமை நோக்கி அவர்கள் நடந்து போனார்கள். எருசலேமில் இருந்த அல்லது அந்த கானானில் இருந்த 7 ஜாதிகளை ஆண்டவர் துரத்தினார். 31 ராஜாக்கள் மேல ஜெயத்தை கொடுத்தார். இஸ்ரவேலர் அந்த எருசலேமை சுதந்தரித்து கொண்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு எருசலேம் அவர்கள் சுதந்தரித்து கொண்டாலும் கர்த்தருடைய வருகைக்கு முன்பாக அந்த எருசலேமுக்காக பல போட்டிகள், பல மும்முறை யுத்தங்கள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் சுதந்திரம் பெற்ற கொஞ்ச நாளுக்குள்ள எத்தனையோ யுத்தங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. முதல்ல அந்த சுதந்திரம் பெற்ற அடுத்த நாளே பக்கத்தில் இருந்த யோர்தான் யுத்தத்தை ஆரம்பித்தது, பக்கத்தில் இருந்த சிரியா யுத்தத்தை ஆரம்பித்தது, எகிப்து யுத்தத்தை ஆரம்பித்தது. இன்னைக்கும் பயங்கரமான போட்டி எருசலேமுக்கு ஆக. கொஞ்ச நாளுக்கு முன்னால அரஃபாத் பாலஸ்தீனா தேசத்தை சுதந்திர தேசமா பிரகடனம் செய்தான். ஒருத்தரும் அங்கீகரிக்கல. பிரகடனம் செய்யும்போது சொன்னான், எருசலேம் தான் எங்களுடைய தலைநகரம், எருசலேமை கைப்பற்றுவோம். அரஃபாத் அவர் சொன்னார். இன்னைக்கு இஸ்லாமியர்கள் அந்த எருசலேமில் ஒரு கண்ணை வைத்திருக்கிறார்கள். எந்த காலத்துல எந்த இடத்துல சாலமோன் ஒரு மகிமையான தேவாலயத்தை கர்த்தருக்கென்று கட்டினாரோ, இன்றைக்கு அதே இடத்துல முஸ்லிம் மசூதி நின்று கொண்டிருக்கிறது. டூம் ஆஃப் த ராக் என்று சொல்லக்கூடிய ஒரு மசூதி நின்று கொண்டிருக்கிறது. தேவாலயம் இடிக்கப்பட்ட பிறகு அங்கே கட்டப்படவில்லை. ஆண்டவர் தன்னுடைய நகரம் என்று பக்தி வைராக்கியமா இருக்கிறார். வருகைக்கு முன்பாக இந்த எருசலேமுக்காக ஆண்டவர் பாராட்டுகிற ஒரு பெரிய வைராக்கியத்தை நாம் பார்க்கலாம். உங்களுக்குள்ளும் ஒரு எருசலேம் இருக்கிறது, நீங்க அதை மறந்துடக்கூடாது. ஒரு உலகத்தை உண்டாக்கி ஒரு பகுதியை ஆண்டவர் தனக்கென்று வைத்தது போல மனுஷனை உண்டாக்கி ஒரு பகுதியை தனக்கென்று மனுஷனுக்குள்ள தெரிந்து கொண்டார்.
மனுஷனுடைய ஆவியில ஒரு வெற்றிடத்தை வைத்தார். தம்முடைய ஆவியால நிரப்புகிறதற்கு என் பிள்ளைய நான் என் வாசஸ்தலமா மாற்ற போறேன், அவனுக்குள்ள நான் தங்கி இருக்க போறேன், அவனை என் ஆலயமாய் மாற்ற போகிறேன் என்று அந்த சமாதான பிரபு, அந்த மெல்கிசேதே, அந்த 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 பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தங்க விருப்பப்படுறார். ஆனா அதே நேரத்துல சாத்தானும் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். எருசலேமுக்காக ஒரு யுத்தம் நடக்கிறது போல உங்களுடைய உள்ளத்துக்காக, உங்களுடைய ஆவிக்காக சாசும் போராடுகிறான், கர்த்தரும் போராடுகிறான். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இதோ தேவனுடைய வாசஸ்தலம் மனுஷருடைய மத்தியில் இருக்கிறதே. ஆகவேதான் மனுஷன் இருதய கதவை ஆண்டவர் தட்டுகிறார். உன் இருதயத்தை எனக்கு தா, நான் அதை எருசலேமாய் மாற்றட்டும், சமாதானமாய் மாற்றட்டும். அதே நேரம் சாத்தான் தட்டுகிறான், உன் இருதயத்தை எனக்கு தா, நான் ஒரு குழப்பத்தின் பட்டணமா மாற்றட்டும், ஒரு பாபேலாய் நான் அதை மாற்றட்டும். ரெண்டு பேருக்கு இடையில பயங்கரமான ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உலக பிரகாரமான ஒரு எருசலேம் உண்டு, நமக்குள்ளே கர்த்தருடைய ஆலயம் என்று அழைக்கப்படுகிற ஒரு எருசலேம் உண்டு, புதிய எருசலேம், பரம எருசலேம் என்று ஒரு நித்திய எருசலேமும் உண்டு. இதை குறித்து நாளைக்கு ரொம்ப ஆழமா நாம் படிக்க போறோம். ஆகவே இன்றைக்கு இருந்ததை பார்க்கலாம், நாளைக்கு இன்னும் ஆழத்துக்குள்ள போக போறோம். ரொம்ப ஆயத்தத்தோட ஜெபத்தோட வாருங்க. இப்ப நம்ம எல்லாரும் எழுந்து நிற்க போறோம், நம்ம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. உலகத்தின் கடைசி நிமிஷ நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஆகவே ஆயத்தப்பட வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது. பாதுகாப்பான இடத்துக்கு ஓடி வந்து விட வேண்டும். ஹல்லேலூயா. நீ பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமி எங்கும் நில்லாதே, நீ மறிக்காதபடி, அழிந்து போகாதபடி மலைக்கு ஓடிப்போ, அந்த கல்வாரி மலைக்கு ஓடிப்போ என்று சொன்ன ஆண்டவர் உங்களை இந்த கடைசி நேரத்தில் ஆயத்தப்படுத்துகிறார். இவ்வளவு அடையாளங்களை நமக்கு காண்பித்தவர், இவ்வளவு வெள்ளை கொடிகளை காண்பித்தவர், உலகம் எல்லாம் தம்முடைய வருகையின் அடையாளத்தால, உலகம் எல்லாம் தம்முடைய தீர்க்க தரிசனத்தால நிரப்பினவர். உங்களுடைய ஆவியானவர் உங்களோடு போராடுகிறார், உங்களுடைய ஆவியோடு போராடுகிறார். மகனை பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொடுகு, ஆழ்ந்த ஜெப ஜீவியத்துக்கு ஒப்புக்கொடுகு, கர்த்தரை நெருங்கி கெட்டி சேர்வதற்கு இன்றைக்கு உன்னை அர்ப்பணித்து விடுது. என்னுடைய வருகை மிக சமீபம், என்னுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. நீ நினைக்கிறதை விட என்னுடைய வருகை சமீபம். உலகம் எண்ணிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய வருகை சமீபம். ஆவியானவர் உன்னோடு போராடி கொண்டே இருக்கிறார். உனக்கு ரட்சிப்பை தந்து, அபிஷேகத்தை தந்து, ஜெப ஆவியை உன்மேல் ஊற்றி இன்றைக்கு உன்னோடு போராடி கொண்டே இருக்கிறார். ஆயத்தப்படும் மகனே, ஆயத்தப்படும் மகனே, உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. வருகிற மகிமை மேல் மகிமை அடையும்படி நீ ஆயத்தப்படு. அந்த பரம எருசலேமை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு, நீ ஆயத்தப்படு. ஆவியானவர் என்னென்னைக்கு மனுஷனுடைய ஆவியோடு போராடி கொண்டிருக்க போவதில்லை. இது கடைசி தருணம், இது கடைசி நேரம். ஆயத்தப்படு. என்னுடைய வருகை சமீபமாக இருக்கிறது, மிக சமீபமாக இருக்கிறது. நீ கால சத்தம் பதிக்க போகிறது. கிறிஸ்துவிலே மரித்தவர்கள் உயிரோடு எழுதுவார்கள். உயிரோடு இருக்கிற நீங்களும் இமைப்பொழுதலை மறுரூபமாக்கப்படுவீர்கள். ஆமென். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி குடும்பத்தை